வாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன். நல்லதா போச்சு. உங்க 3 பேருக்கும் கூட சேர்த்து எடுத்து வச்சிடுறேன். வாங்க. அத்தை, நாங்க 3 பேரும் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம் அத்தை. சரி சரி. ஆமா, சூர்யாவும் சந்தியாவும் எங்க போயிட்டாங்க? அது சந்தியாக்காக்கு திடீர்னு வேலை வந்துருச்சு. அதனால அவங்க 2 பேரும் கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க அத்தை. நீங்க எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க அத்தை. நான் உங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறேன். சரி வா. அம்மா, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சரி போமா. சரி. என்னங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எந்திரிச்சு வர போறீங்களா இல்லையா? இதோ வரோம். நீயும் வா விக்ரம். இங்க பாரு மீனாட்சி, கடைசியா உன்னை கேக்குறேன். வா, வந்து சாப்பிடு. இல்ல, நான் இத மீனாட்சியா சொல்லல, ஒரு மனைவியா தான் சொல்றேன். நான் என்ன சாப்பிடுறதா இருந்தாலும் இவரோட கையால விரதத்தை முடிச்சு வச்சா மட்டும்தான் நான் இன்னைக்கு சாப்பிடுவேன். இல்லைன்னா நான் இப்படியே தான் இருப்பேன். இங்க பாரு பிரீத்தி, கொஞ்சம் விளக்கேத்தி வை பிரீத்தி. அப்பதான் சாப்பிடுற இடத்துல புழு பூச்சி ஏதாவது இருந்தா தெரியும். ஆனா மீனாட்சிக்கா, எல்லா விளக்கும் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. நீ முதல்ல பரிமாறு. இவ கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாரு. இவ எப்பவுமே இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பா. கடவுளே. நான் உண்மையதான் சொல்றேன் அத்தை. எனக்கு என்னமோ தலை அப்படியே சுத்துற மாதிரியே இருக்கு. அங்க என்னப்பா பாத்துட்டு இருக்க? சரி, நீ முதல்ல சாப்பிடு. சரோஜா, இன்னைக்கு மீனாட்சியை நினைச்சா ஆச்சரியமா தான் இருக்கு. கொஞ்ச நேரம் டிஃபன் சாப்பிட லேட்டானாலும் அவளுக்கு பசியை தாங்கிக்க முடியாது. பாவம், காலையில இருந்து பச்சை தண்ணி கூட வாயில படல. ரொம்ப கடுமையா தான் விரதம் இருக்கிறா போல இருக்கு. விக்ரம், என்ன அங்க வேடிக்கை பாக்குற? குலோப்ஜான் எடுத்துக்க. சரோஜா எடுத்து விடு. மோகன், நில்லு. மீனா, 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 அவர் தான் விரதத்தை முடிச்சு வைக்கணும். அப்படி இல்லைன்னா பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அவர் தான் என் விரதத்தை முடிச்சு வைக்கணும். இந்த தண்ணி குடி.